Hi students, exercise 2.11 question number 4. Simplify the and hence find the value. அதாவது சுருக்கம் கொடுத்துட்டு அதன் மூலம் n மதிப்பை காண்க. ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். என்னன்னா இங்கே 3 இருக்கு, பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் அந்த அடுக்குகளை கூட்டலாங்கிற ஐடியா நமக்கு தெரியணும். அதாவது பேஸ் a பவர் m இன்ட்டு a பவர் n, அதாவது ரெண்டு பேஸ் பெருக்கல் இருக்கும்போது ஒரு ஈக்குவலாக இருக்கும்போது அடுக்கு ரெண்டு கூட்டலாம் அப்படிங்கிற அந்த பண்பு நமக்கு மைண்டில் வரணும். அதே சமயம் இது ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன், அதாவது விகிதமுறு. அப்போ பின்னத்தில் இருக்கிறனால நம்ம இந்த பண்பும் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். a பவர் m பை a பவர் n வகுத்தில் பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்து வகுத்தில் இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் a பவர் m மைனஸ் n அப்படிங்கிற ரெண்டு இதை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இது ரொம்ப எளிமையாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதே சமயம் n வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே போல் பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி எழுதலாமா? ஓகே, 3 பவர் 2n ஆல்ரெடி இருக்குது. இங்கே 9 எப்படி இல்லை, 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 ஸ்கொயர் அதுக்கு மேலே மறுபடி ஒரு அடுக்கு ஸ்கொயர் இருக்குது. 3 பவர் மைனஸ் n பை 3 பவர் 3n இருக்குது ஈக்குவல் டு 27. இப்போ நம்ம சொன்ன அந்த பண்பை ரெண்டையுமே யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பெருக்கல் பண்பு. ஓகே, அப்போ பெருக்கல் பண்பு மேல் சைடு நியூமினேட்டரில் என்ன பண்ணோன்னா 3 எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே 2 பவர் n அடுக்கெல்லாம் கூட்டுறோம். இங்கே 2 இன்ட்டு 2 என்ன ஆயிரும், 4 ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் n, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே 3 ஸ்கொயர் அடுக்கு மேலே ரெண்டு பெருக்கிட்டோம். ஓகே, வகுத்தல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 பவர் 3n இருக்குது, இது ஈக்குவல் டு 27. அது அப்படி எழுதிட்டு வர்றோம். ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இந்த பண்பை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, அடிமானம் அடுக்குகளை நம்ம கழிக்க போகிறோம். அப்போ 3 பவர் இதனுடைய அடுக்கு என்ன அப்படின்னா 2n + 4 - n. ஸோ அந்த அடுக்கோட இதை கழிக்கிறோம், இந்த 3nங்கிறத கழிக்கிறோம், -3n. ஓகே, ஈக்குவல் டு 27 அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு. இப்போ இங்கே 3 பவர் இருக்குது. ஸோ இதையும் இந்த 27 நம்ம 3 பவராக எழுதலாமா அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 27 3 பவர் எத்தனை டைம் எழுதலாம்னா 3 டைம்ஸ் எழுதலாம். ஓகே, இப்போ இதில் நம்ம என்னென்னா, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அடிமானம் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அடுக்களும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. அதாவது a பவர் mனா இங்கே a பவர் என்னன்னா இந்த ரெண்டு ஈக்குவல்னால் கண்டிப்பாக m ஈக்குவல் டு n அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அதன் பிரகாரம் மேலே இருக்க ரெண்டு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். மேலே என்ன இருக்குன்னா இது இந்த அடுக்கு, இது இந்த அடுக்கு, ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுங்கள், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் பண்ணி 2n + 4 - n - 3n ஈக்குவல் டு என்ன 3. 2n அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டையும் இது நம்ம என்ன ஆகுன்னா -4n ஆகு +4 அப்படியே இது எழுதுகிறோம் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு -2n கிடைக்கும். கரெக்டாக, ஏன்னா ரெண்டு கொடுக்கும்போது -2n கிடைக்கும். -2n ஈக்குவல் டு 3. இப்போ நமக்கு n வேல்யூ தான் வேணும். -2n இந்த பக்கம் வச்சுட்டு இந்த கான்ஸ்டன்ட் டைம் அந்த போனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி 3 இருக்குது, இதுவும் -4 ஆயிரும். ஓகே, இப்போ இதை கழிக்கும் போது -1 கிடைக்குது, இங்கே -2n கிடைக்குது. இப்போ நமக்கு தேவை n தான் வேணும். ஸோ இந்த மைனஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரெண்டு கட் பண்ண என்னன்னா 2n = 1 கிடைக்கும். தட் இஸ் n ஈக்குவல்ட்டுனா இந்த பெருக்கலுக்கு அந்த கொஞ்ச நேரம் வகுத்தில் ஆயிரும். ஓகே, அப்போ n வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்குது அப்படின்னா 1/2 கிடைக்குது, 1/2 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தேங்க்யூ.